ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் வந்த தற்கூரி ஈவெண்ட்லேயே முக்கியமான ஈவெண்ட்டு தான் டோக்கன் டவர். இந்த டோக்கன் டவர் எதனால் வந்துச்சு, எப்படி இந்த டோக்கன் டவர் வச்சு வெர்னாக்கரை நம்மள்கிட்ட இருந்து விதவிதமாக கொடுக்குறேன், விதவிதமாக எப்படிலாம் நம்மளோட காசெல்லாம் குவாலிட்டின்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த டோக்கன் டவருடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். மூலமாக அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரா பண்டில் அப்படின்ற ஒரு பண்டிலுக்கு தான் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டே வந்துச்சு. ஏன்னா அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்தானால அந்த டைட்டில் வந்து கருணாக்காரன் எதை நினச்சிட்டு விட்டானே தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து கோப்ரா பண்டில் ரொம்ப நல்ல பண்டில்ன்றனால நிறைய பேர் அந்த எடுத்தவங்களுக்கு பாதிக்கு பிறகு நாம ஏன்னா காசு பேருக்கு 5000 டைமண்டுக்கு மேலேயே குதிருக்காங்க நம்ம பெரிய ஞாபகத்துக்கு. அதனாலே நம்ம ஆளுகளுக்கு இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டை விட்டே பழகிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து வருமானம் பயங்கரமான வருமானம். ஏன்னா அதனாலே நம்ம அந்த டோக்கன் டவர் விட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்லேருந்து உங்களுக்கு எப்படிலாம் காசு அடிக்கிறாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டை பொறுத்தளவு ஸ்பின் லிமிட், அதாவது இந்த இவ்வளோ ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு நான் இவ்வளோ ப்ரைஸ் தந்துடுவேன். அப்போ உதாரணத்துக்கு யோகா லைட் எடுத்துப்போம், 50 ஸ்பின் பண்ணால் ஒரு யோகன்னு. இதுவே ரிங் ஈவெண்ட் எடுத்துப்போம், 200 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மட்டும் அப்படி கிடையாது. நீங்கள் டைமண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலியமாக நீங்கள் வருமானத்தை தீசிடுவாங்க. நிறைய பேர் இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டை பார்த்துட்டு நிறைய நல்ல பண்டில் அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரும். ஏன்னா மற்ற ரிங் ஈவெண்ட்டில் கொடுத்தா கூட அதிகபட்சம் 4000 டைமண்ட் தான் செலவாகும். அதுக்கு மேலே செலவாகாது. ஏன்னா ரிங் ஈவெண்ட்டில் டோக்கன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால நம்மளால ஈஸியாக பண்ணலாம். ஆனால் அப்புறம் இதுனே டோக்கன் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 விதமான டோக்கன் இருக்கும். ஒன்று இந்த வவுச்சர் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த வவுச்சர் 3 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணலாம். அது உங்களுக்கு 30 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்பின் பண்ணலாம் அந்த வவுச்சர் வச்சு. ஆனால் அதுதான் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த வவுச்சர் இருக்கிற அதில் டைமண்ட் மைனஸ் ஆகணும் எதா அதுதான் வேஸ்ட்டு. எதனா அப்படி டைமண்ட் மைனஸ் இது கம்மியான டைமண்ட் தானே இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறனாலேயே நம்மளுக்கு நிறைய பேர் இது தெரியாமல் நிறைய கணக்கான இது பேருக்கெல்லாம் இது எடுத்துகிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறனாலேயே இந்த ஈவெண்ட்டு ரொம்பவே நிறைய காசு போடுவாங்க. ஒரு கட்டத்தை மேலே நம்ம போடுறோம் 4 டோக்கன் வச்சுக்கோம், ஒரு டோக்கன் தான் நினச்சிட்டு நம்ம பாட்டில் ஸ்பின்னில் போட்டுக்கிட்டே இருப்போம். கருணாசாரம் பிடிக்கிட்டே இருப்பேன். கடைசியாக ஒரு டோக்கனை பிடிச்சி இந்த பண்டில் எடுக்கிறேன். இந்த பண்டில் எடுக்கிறனால என்ன யூஸ்ன்ற போகும், ஒரு யூஸுமே இல்லை. இந்த பண்டில் எடுக்கிறனால உங்களுக்கு ஒரு யூஸ் கூட இல்லை. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க, அதுக்குன்னு இந்த ஃபாலாக போன இந்த பரதேசி கேமுக்கெல்லாம் டாப் அப்பே பண்ணாதீங்க. இது ஒரு தற்கொலை ஈவெண்ட்டே முக்கியமான ஈவெண்ட்டு. நீங்கள் இந்த கேமுக்கு டாப் அப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பண்டில்னால என்ன யூஸ் பண்ணுறது என்னடா இந்த பண்டில்னால ஒரு யூஸுமே இல்லை. இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரூட் பாக்ஸ்லேருந்து வர எஃபெக்ட்டு, ரூட் பாக்ஸ்லேருந்து வர எஃபெக்ட்டு, நாக்கு வச்சா ஒரு எஃபெக்ட் வரும், உடம்பு ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் இங்கேருந்து ரூட் பாக்ஸ் இதெல்லாம் கேட்டோமா? இல்லை பழைய பீக்கு கொண்டு வாங்கன்னு தானே நாங்களாம் கேட்குறோம். ஏன்னா நாங்களும் ஒரு தரமான ஓல்டு பிளேயர்ஸ். ஒரு பழைய பீக்கு கொண்டு வாங்கடா அந்த மாதிரி கொண்டு வாங்கடாங்கிறோம். அதை மட்டும் நீங்கள் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம், புதுசாக டைமண்ட் ஈவெண்ட்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம அதுக்கு உருப்படியாக ஒரு ஈவெண்ட்டு கூட பண்ணதில்லை. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த நடத்துகிற ஈவெண்ட் சாப்டர் 2ல் கொடுக்குற ஃப்ரீ ஈவெண்ட்ஸை பார்ப்போம். உருப்படியாக கொடுத்து ஒரே ஃப்ரீ ஈவெண்ட்னா ஒரு பண்டில் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டேட்ஸ்க்கு. அது மட்டும்தான் உருப்படியான ஒரே ஃப்ரீ ஈவெண்ட். ஒரு காலத்தில் கேட்டேன் ஏகப்பட்ட பிளேயர்ஸ்க்கு நல்ல ஊசியிலே கொடுத்துருந்தேன். பிளேயர்ஸ் நல்லா டாப் அப் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக நம்ம சர்வர் மற்ற சர்வரில் கூட நீ தேஜ்மெண்ட்டில் ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் நம்ம சர்வர் நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும்தான் இதை அதிகமாக காசு கொடுக்குறேன். ஸோ தயவு செய்து யாரும் டாப் அப் பண்ணாதீங்க. பாய் டாட்டா.